ஹலோ வெல்கம் டு ட்ராவல் வித் சூரி. நார்மலாக நான் மூவி ரிவ்யூ பண்ண மாட்டேன். பட் நேற்று ஒரு படம் பார்த்தேன். அந்த படம் என்னை ரொம்ப இம்பேக்ட் பண்ணுச்சு. ஸோ எமோஷனல் டெப்த் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. லைக் ஐ கனெக்டட் வித் த மூவி. ஸோ ஐ தாட் ஐ வில் கிவ் அ ஸ்மால் ரிவ்யூ. இட் இஸ் நாட் அ ரிவ்யூ, இட்ஸ் அபவுட் வாட் ஐ எம் திங்கிங் அபவுட் தட் மூவி. படம் பேர் ஸ்ட்ரா, நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது. எனக்கு சைக்காலஜிக்கல் த்ரில்லர்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி படங்களை நான் ஷார்ட் லிஸ்ட் பண்ணிவிட்டு டைம் இருக்கும்போது பார்ப்பேன். ஸோ நேற்று அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது தான் எனக்கு கண்ணில் பட்ட படம் தான் ஸ்ட்ரா. அதோட ஒன்லைனரே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதாவது ஒரு சிங்கிள் மாம் குழந்தைக்காக எந்த லெவலுக்கு இறங்குவாங்க அப்படிங்கிற அந்த ஒரு ஒன்லைனரே பிடிச்சிருந்துச்சு. குழந்தைக்கு $40 ஃபீஸ் கட்ட முடியாமல் அவங்க என்னென்ன சஃபர் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் படத்தோட ஸ்டோரி. இது என்னால் ரொம்ப கனெக்ட் பண்ண முடிஞ்சுது. நான் $500 மெஸ் பில் கட்ட முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது அது என்ன மாதிரிக்கு கான்சிக்வன்சஸை ஏற்படுத்தும் மைண்டில் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அப்படின்னால இந்த படத்தோட ரொம்ப கனெக்ட் பண்ண முடிஞ்சிருச்சு. ஸோ 10 நிமிஷத்துலேயே படத்துக்குள்ளார நீங்கள் முங்கிடுவீங்க. ஸோ யூ வில் பி கனெக்டட் டு த மூவி. ஆக்டிங் பார்த்தீங்கன்னா எக்ஸப்ஷனல் ஆக்டிங். இந்த ஹீரோயின் ஃபஸ்ட்டு ஷார்ட்லேருந்து லாஸ்ட்டு ஷார்ட் வரைக்கும் அவங்க தான் ஃபுல்லாக. அந்த டெய்லர் பெர்ரி அப்படிங்கிற ஒரு டேரக்டர் அவங்களோட இந்த ஹீரோயினாக சேர்ந்து 2-3 படம் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு சிங்கிள் மாம் எப்படி சஃபர் பண்ணுறாங்க. ஸோ நம்ம நினைப்போம் $40 ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. பட் அந்த $40 அவங்க கொடுக்க முடியாமல் இன்னும் சமூகத்தில் இருக்கிறாங்க. டே டு டே, மந்த்லி டு மந்த் பே செக் எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய எவ்வளவோ லட்சக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க. அப்படிங்கும்போது அது ஒரு ஹார்ட் ஹிட்டிங் மூவி. ஸோ ரொம்ப எமோஷ்னலாக கனெக்டாக இருந்தது. படம் பார்த்துட்டே ஒவ்வொரு சீன்லேயும் அப்படி ஒரு ப்ரெஷர் ஜாஸ்தியாகிட்டே இருக்கும். ஸோ ஸ்லோவாக தான் போகும். ஒவ்வொரு சீன் முடியும் போதும் ஒரு எமோஷனல் கனெக்டாக இருக்கும், ஒரு ப்ரெஷர் ஜாஸ்தியாகிட்டே இருக்கும். அட் தி எண்டில் ஒரு பயங்கர ட்விஸ்ட் இருக்குது. அது எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ ஏகப்பட்ட சைக்காலஜிக்கல் த்ரில்லர் பார்த்துருக்கேன். பட் இந்த படம் பார்க்கும்போது என்னால் ஐடென்டிஃபை பண்ணவே முடியல. ஸோ அந்த மாதிரி ஒரு ட்விஸ்ட்டு, அந்த ட்விஸ்ட்டு பார்த்து முடிச்சுட்டு ஸோ இதுக்காக தான் இவ்வளோ பண்ணுறாங்களா, எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு யோசனை வரும். ஸோ திருப்பி ஒரு ரீகால் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஸோ அந்த கிளைமேக்ஸோட ட்விஸ்ட்டு நான் ரிவீல் பண்ணலை. அதுதான் படத்தோட ஹைலைட்டு. அதை பார்த்து முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் ரீகால் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு சீனும். ஸோ இட்ஸ் ஒன் ஆஃப் தி அமேசிங் ட்விஸ்ட் ஐ ஹவ் எவர் சீன். சிக்ஸ் சென்ஸில் இந்த மாதிரி ஒன்று இருந்தது. ஸோ ஏகப்பட்ட படங்கள் பார்த்துருக்கேன். பட் இதில் இந்த மாதிரிக்கு வரும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இட் இஸ் ஸோ அமேசிங். கேரக்டர்ஸ் ரொம்ப கம்மி தான். லைக் ஒரு 4-5 கேரக்டர்ஸ் தான். பட் வாழ்க்கையோட கஷ்டங்கள், எவ்வளோ பேர் என்ன மாதிரி கஷ்டப்பட்டுட்ருக்காங்க அப்படிங்கிறத தத்ரூபமாக பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு பேங்க்கில் தான் ஆஃப் அ டைம் படம் போயிட்டுருக்கும். ஸோ அதில் சினிமாட்டோகிராஃபி கூட உங்களுக்கு போர் அடிக்காமல் டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் வச்சுட்டு பண்ணியிருப்பாங்க. மியூசிக்கல் ரொம்ப ஷட்டிலாக இருக்கும். பட் இட் இஸ் ஆல் அபவுட் லைக் எமோஷனல் கனெக்ட். ரொம்ப ஸ்லோ பர்னர், கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி உங்களுக்கு இருக்கும். பட் இஃப் யூ கனெக்டட் டு த மூவி தென் யூ வில் டெஃபினெட்லி என்ஜாய் இட். I would highly recommend watch this movie. So how lucky we are, how fortunate we are to lead this kind of life. எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கும்போது நமக்கு இந்த லைஃப் கொடுத்ததுக்கு தேங்க் தான் பண்ணணும். கண்டிப்பாக பாருங்கள். ஸோ அந்த பார்த்து முடிச்சதுக்கப்புறமா ஒரு 2 days அந்த மைண்டுக்குள்ளே உங்களுக்கு ஓடிட்டே இருக்கும். அதுதான் இந்த படத்தோட ஒரு மிகப்பெரிய வெற்றி. ஏன்னா நீங்கள் யோசிப்பீங்க, திங்க் பண்ணுவீங்க. அந்த அந்த ஒரு இதை கொடுத்ததுக்கு டேரக்டருக்கு தேங்க்யூ. இது நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது. டைம் இருக்கும்போது கண்டிப்பாக பாருங்கள். I would highly recommend. You will not be disappointed. Thank you so much.